Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பர் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாக்ஸ் பேட்டர்ன் வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து ரெடி பண்ண போகிறோம். பாக்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்பவே கிளாசிக்கான டிசைன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் டிசைன் பண்ணாத டிசைனரே இருக்க மாட்டாங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களாகட்டும் இல்லை ஏற்கனவே கற்றுக்கிட்டு பெரிய டிசைனராக இருக்கட்டும். ஸோ இந்த டிசைன் வந்து டிசைன் பண்ணாமல் ஒரு டிசைனர் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டு போட்டுக்கிற மாதிரியான பேட்டர்ன். ஸோ அதுக்காக நம்ம ட்ரேசிங் பேப்பர் வந்து இன்றைக்கி பாக்ஸ் பேட்டர்னில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் ஷீட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ வந்து ட்ரேசிங் ஷீட் எடுத்துக்கோங்க, ஸ்கேல், பென்சில், இன்ச் டேப் வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ அளவு வேணுங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இன்ச் டேப் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரேசிங் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷீட்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் ஷீட் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு ஹாஃப் ஷீட்டே வந்து ஒரு பேக் நெக் அளவுக்கு ஃபுல்லாக போடணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ஃபுல் ஸ்லீவ்க்கு போடணுன்னாலும் சரி, நம்மளுக்கு ஒரு சைடே வந்து போதுமானது. ஸோ நம்ம ஒரு சைடை மட்டும் எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் ஷீட்டாக இருந்ததை நான் இந்த மாதிரி நமக்கு தேவையான ஹாஃப் ஷீட் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம பாக்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் பேட்டர்ன் போடுறதுக்கு இன்ச் டேப் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ அந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கான ஒரு ஸ்கொயர் டைப் பாக்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ட்ரேசிங் பேப்பர் மேலே வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு லாங் வுடன் ஸ்கேல் வந்து மேலே வச்சுருக்கேன். காற்றுக்கு பறக்காமல் இருக்கிறதுக்கோ, டிசைன் வந்து பேப்பர் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணையில் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ டேப் வந்து கீழே கரெக்டாக வச்சுட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு அளவுமே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற அந்த லென்த் ஃபுல்லாகவே வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் அதை கரெக்டான ப்ராப்பரான ஆர்டரில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரேசிங் பேப்பர் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரி பண்ணிவிட்டு நம்ம நேரடியாக மெட்டீரியலில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே மார்க் பண்ண மாதிரியே அதுக்கு மேலே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயுமே வந்து நம்ம அதே அளவை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். 1.5 இன்ச். ஸோ அப்போ தான் கீழேயும் மேலேயும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணையில் மேலேயுமே வந்து நம்மளுக்கு அந்த ஒரே அளவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கீழே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே எந்த அளவில் நம்ம மெஷர் பண்ணமோ அதே அளவில் வந்து அந்த பேப்பரோட மேல் பக்கமுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ மார்க் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து இந்த 2 டாட்டையும் வந்து சேர்த்த மாதிரி நம்ம ஸ்கேலில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ பேப்பர் வந்து ரொம்பவே டெலிகேட்டாக இருக்கும். ரொம்ப ஷார்ப் பென்சிலை வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டு நீங்கள் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிடாதீங்க. பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஸோ ரொம்ப நமக்கு அந்த ட்ரேசிங் வந்து தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் பேப்பரை வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா டாட்ஸையுமே வந்து லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா டாட்ஸையுமே வந்து லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எல்லா லைன்ஸுமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டைரெக்ஷன்லையும் ஸோ நம்ம
வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து நம்ம 1.5 இன்ச் 1.5 இன்ச்சில் வந்து நம்ம பேப்பர் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். ஸோ இப்போ ஹரிசாண்டல் லைன்ஸுமே வந்து அதே மாதிரி நம்ம 1.5 இன்ச் வந்து மேலேயும் சரி கீழேயும் சரி மெஷர் பண்ணி, ஸோ நம்ம அதையுமே வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன்ஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தோ இல்லை நம்மளோட ஃப்ரீ டைம்லேயோ நம்ம இந்த வேலையை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ளவுசஸ்க்கு வந்து நம்ம இந்த ஒரே பேட்டர்ன் வச்சு நம்ம நிறைய ப்ளவுசஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கஷ்டப்படாமல் வந்து எதுவுமே வந்து கிடைச்சிடாது. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் இந்த வேலையை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் 2 டாட்ஸ்க்குமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் முழுசாக காட்டுறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம பாக்ஸ் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்ம டைமண்ட் ஷேப்புமே வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமண்ட் ஷேப்க்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு வந்து க்ராஸில் அந்த ஒரு ஸ்கொயரை வந்து 2ஆக கட் பண்ணுற மாதிரியான இடத்துல வந்து க்ராஸ் வைஸ் வந்து நம்ம லைன்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். பட் அது வந்து எல்லா அந்த க்ராஸஸ்லையுமே லைன்ஸ் போடாமல் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ அது நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சு நீங்கள் போடலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே கார்னரில் இருக்கிற அந்த பாக்ஸஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு பாக்ஸில் நம்மளோட லைன் வர்ற மாதிரியும் அடுத்த பாக்ஸில் நம்மளோட லைன் வராத மாதிரியும் நீங்கள் அந்த பாக்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த க்ராஸ் லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்மளுக்கு லைன்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டிருக்க எல்லா பாக்ஸஸுக்குமே வந்து க்ராஸ் வைஸில் வந்து நம்ம லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைட்லையுமே வந்து நம்ம அந்த பாக்ஸை லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா லைன்ஸுக்குமே அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸு ஒரு டைமண்ட் பாக்ஸ் ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வந்து நம்மளுக்கு டிசைன் வந்து கிடச்சிருச்சு. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயருக்கு வந்து ஒரு கலர் ஸ்கெட்ச் ஆர் மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு கலர் யூஸ் பண்ணி ஸ்கொயரும், அதே மாதிரி டைமண்டுக்கு வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளூ வந்து ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் வந்து டைமண்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஸ்கொயருக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச். ஸோ 1.5 இன்ச் அளவுள்ள ஒரு ஸ்கொயர் பாக்ஸுக்கு நம்ம டைமண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 இன்ச் வந்து டைமண்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம 1 இன்ச் போட்டோம் அப்படின்னா 1.5 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்கும். நம்ம 1/2 இன்ச் பாக்ஸஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு அந்த டைமண்ட் பாக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னை வந்து நம்ம அந்த ட்ரேசிங் ஷீட் மேலே வச்சுட்டு எந்த அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரேசிங் எடுத்துகிட்டு நம்ம மெட்டீரியலில் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்டிருக்கிற மாதிரியே இப்போ 1.5 இன்ச்சுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 1 இன்ச் அதே மாதிரி 1/2 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ்க்கு வேணாலும் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியே வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.